ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட நடிகர் தனுஷ் வந்து தயவு செஞ்சு அந்த விமர்சனங்கள்லாம் நம்பிடாதீங்க அப்படின்றது இப்போ வந்து ரசிகர்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து தமிழ் சினிமாவில் இருக்கிற முன்னணி நட்சத்திரம் நம்ம நடிகர் தனுஷும் ஒருவர். ஸோ இவரோட நடிப்பில் கடைசி வழியான குபேரா திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் ஒரு கலவையான விமர்சனம் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் சூப்பராக ஓடி இருந்தாலும் தமிழ் மக்கள் மத்தியில் வந்து இந்த திரைப்படம் ஒரு சுமாரான திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த தனுஷோட நடிப்பில் இட்லி கடை அப்படின்ற திரைப்படம் உருவாகிட்டு இருக்குங்க. ஸோ 2 வாரங்களாக வந்து இந்த திரைப்படம் வந்து வெளியாக இருக்கிறது. ஸோ நடிப்பையும் தாண்டி இந்த திரைப்படத்தை வந்து அவர் தான் இயக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இயக்குனரும் நடிச்சும் அவரோட 2வது திரைப்படம் இது. ஸோ அக்டோபர் 1 வெளியாக இருக்கிற நம்மளோட இட்லி கடை திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து நேற்று வந்து ஒரு ட்ரைலர் லான்ச் மாதிரி வச்சு சூப்பராக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ட்ரைலரும் ரசிகர் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுச்சு. ஸோ சமீபத்தில் தான் இந்த ட்ரைலரும் வெளியாகி வந்து ஸோ ரொம்ப நல்ல ஒரு வரவேற்பு பெற்றதுனால வந்து ஸோ ஸோ ஆனால் வந்து இப்போ வந்து நம்மளோட அந்த ட்ரைலர் லான்ச்சில் வந்து தனுஷ் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காருங்க. ஸோ அதாவது நீங்கள் வந்து படம் பார்க்குறது வந்து ஒரு 9 மணி ஷோனா இப்போலாம் 8 மணிக்கே ஒரு ரிவ்யூ வந்துடுது. ஸோ படம் மோசமாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு. ஆனால் அவங்களாம் படம் பார்க்காமலே அந்த ரிவ்யூவை கொடுத்துட்றாங்க. அதனால் நம்பி நீங்களும் அதே ஒரு மைண்ட் செட்டில் போய்ட்டு படத்தை பார்க்குறீங்க. ஸோ தயவு செஞ்சு எந்த ஒரு ரிவ்யூவும் கேட்காம போய் தேட்டரில் போய் படம் பாருங்கள். நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து இப்போ வந்து இந்த ஒரு விஷயம் தான் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ஒரு தேவையான விஷயமா இருக்குது. ஸோ தயவு செஞ்சு நீங்களே பார்த்துட்டு நீங்களே ரிவ்யூவை எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தவங்க சொல்கிறத கேட்காதீங்க அப்படின்னு வந்து ரொம்ப ஒரு வேண்டுகோளாக இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் தமிழ் சினிமா மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.